வெல்கம் டு விஸ்மியா குரல். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கிளீனிங் டூலோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 1 மந்த்தாக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோ வேலையை வந்து ஈஸியாக்குது. சில இடத்துல நம்ம வந்து க்ளீன் பண்ணாமே வச்சிருப்போம்ல, அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டூல் வந்து அது ரொம்ப ஈஸியாக்கிடுது. ஸோ ஜென்ரலாக வீட்டில் வந்து கிளீனிங் ஒர்க்கில் ரொம்ப டஃப்பான ஒர்க் அப்படின்னாக்கா ஒன்று பாத்ரூம் கிளீனிங், இன்னொன்று வந்து கிச்சன் கிளீனிங். ரெண்டுமே வந்து இது அவ்வளோ சூப்பராக சிம்பிளிஃபை வந்து பண்ணுது. வீட்டில் வந்து ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, இடுப்பு வலி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு சூப்பர் கிஃப்ட்னு தான் சொல்லுவேன். இது வந்து பாத்ரூமு கிச்சனை க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபர்னிச்சர்ஸு, ஃபால் சீலிங்கு, ப்ளஸ் வந்து வால் பேனலிங்கு, அப்புறம் வுட்டு நம்ம வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த காட்டு இல்லைனா வுட்டில் ஏதாவது ஐட்டம் வச்சுருந்தாலும் அது ஒரு மாதிரி பாலிஷ் கம்மியான மாதிரி இருக்குல்ல, அதை இந்த மாதிரி ஒரு நிறைய ப்ரஷஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம பாலிஷ் கூட வந்து பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ விதவிதமான ப்ரஷஸ்ஸு, விதவிதமான ஸ்பாஞ்சஸ்ஸு, ப்ளஸ் வந்து நம்ம வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஹோல்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரூலாம் பண்ணாமையே இதை வந்து வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பைப்பு, இதை வந்து நம்ம வந்து லாக் பண்ணி அன்லாக் பண்ணோம் அப்படின்னாக்கா இதோட பைப்போட லென்த்தை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டில் பண்ணணும், இல்லை வந்து ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ணணும் நின்றுக்கிட்டே அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பைப்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். தேவையில்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து மடக்கிடலாம். மடக்கிட்டு லாக் பண்ணோம் அப்படின்னாக்கா இது வந்து ஓப்பன் ஆகாது, ரிலீஸ் ஆகாது. இல்லை நான் கையிலேயே தான் வந்து வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இதோட ஹெட்டை மட்டும் நம்ம இந்த மாதிரி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதோட லாக் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா வந்து பண்ணி காமிக்கிறேன். இந்த எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பரில் இருக்கிற டோட்டல் அட்டாச்மெண்ட்ஸ் வந்து இதுதான் வந்து மெயின் யூனிட்டு. ஸோ இதில் நீங்கள் இந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ணி நம்மளோட சீப்பின் இருக்கும்ல அதில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சார்ஜ் போட்டு தானாக வந்து க்ளோஸ் ஆகிடும், தண்ணி எல்லாம் உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒரு மூடி மாதிரி சிலிக்கானில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் தான் நம்மளோட 4 டைப் ஸ்பாஞ்சஸை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கான ஹெட் இது. ஸோ இதில் வந்து வெல்க்ரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க, இப்படி வந்து ஒட்டிக்கலாம். இந்த ப்ரஷ்ஷை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாஃப்டான ஸ்பாஞ்ச் மாதிரி வந்து வேணுமா, அப்படி இல்லைனாக்கா ஏதாவது நீங்கள் துடைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு, இல்லை நான் வந்து ஃப்ளோர் வந்து க்ளீன் பண்ண போகிறேன், இல்லை என்னோட கவுண்டர் டாப் அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஸ்டெயின்ஸ் இருக்குது, இல்லை பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே இந்த ஒரு ஹெட்டில் தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம். அடுத்து 3 டைப் வந்து ப்ரஷஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட டாய்லெட் கிளீனிங்க்கு, இது அந்த இடுக்கலெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்மளோட கேஸ் ஸ்டவ் நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி வந்து இந்த பெரிய பைப்பை வந்து அட்டாச் பண்ணலாம். இதுதான் டோட்டல் லென்த் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இங்கே வந்து ஒரு ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெளியில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதை எப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆஃப் அப்படிங்கிறதுக்குள்ள ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் நகராது. ஃபஸ்ட்டு கிச்சன் கிளீனிங்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கிற இந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். என்னோட கிச்சனில் நம்ம அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப் வந்து வாங்கிடுறோம். இது கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆனாலும் அது உள்ளே போயிடும், அந்த நம்ம பால் பொங்குறது அதெல்லாம். அதை வந்து ப்ராப்பராக நம்மளால் க்ளீன் பண்ணவே முடியாது. அதுக்கு இந்த ப்ரஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்பில் இந்த எட்ஜஸ் இருக்குல்ல, அங்கேயுமே நம்ம என்ன தான் சுத்தமாக வச்சுருந்தாலும் ஒரு மாதிரி பிசுக்கு மாதிரி இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இன்றைக்கி கிச்சன்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். 2000 சம்திங். எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து இந்த ப்ராடக்டோட லிங்க்குமே வந்து கொடுக்குறேன். இது வந்து டேப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு, சிங்கில் அந்த எட்ஜஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 90 மினிட்ஸ் வரைக்கும் இதை வந்து கண்டினியூவாக நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். அதோட ஹெட்டெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். அதுக்கப்புறமா அந்த வாஷ் பேஷனில் எனக்கு இருக்கிற மேஜர் இஷ்யூ வந்து அந்த தண்ணி போகிற இடத்துல ஒரு மாதிரி ஹேர் மாதிரி வந்து மாட்டிக்கும். அதை நம்ம நார்மல் ப்ரஷ்ஷில் வந்து க்ளீன் பண்ணுறப்ப அது திரும்ப ப்ரஷ்லேயே கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். பட் இது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, ஒரு முடி கூட அந்த ப்ரஷ்ல வந்து எனக்கு மேலே வரவே இல்லை. ஈஸியாக இருந்தது. நான் எனக்கு வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. உங்களுக்கு இன்னும் குயிக்கான டயத்தில் வந்து க்ளீன் பண்ணோன்னா இதை விட ஒரு பெரிய ஹெட்டர் இருக்குது, பெரிய ப்ரஷ் இருக்குது, அதை போட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பளிச்சுன்னு ஆனது, ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப வேலையை என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. இது மெயினாக வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாக்கா வயசானவங்களுக்கு, கையில் வந்து வலி இருக்குது, ஒரு மாதிரி ஷோல்டர் பெயின் இருக்குது, நான் ரொம்ப நேரம் வந்து
உட்காந்து வேலை பார்க்குற ஆள், கையை ரொம்ப நேரம் அசைக்க முடியாது அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் மாங்குன்னு வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுருவேன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நார்மலாகவே வந்து செஞ்சுக்கலாம். எனக்கு இது பர்சனலாக ரொம்ப பிடிச்சதுக்கு ரீசன் வந்து அதனால ரொட்டேட் ஆகுது இல்லையா, அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க்கு முடிகிற மாதிரி ஒரு ஃபீலிங். எங்கள் வீட்டில் நிறைய கிளாஸ் ஒர்க்கு, பேனல்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது, வால் பேனலிங் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குமே இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு பளிச்சுன்னு ஒரு பாலிஷ் போட்ட மாதிரி இருக்குது. கிளாஸையுமே லைட்டாக நம்ம என்ன ஸ்ப்ரே பண்ணணுமோ அதை வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம்னாக்க ஈஸியாக க்ளீன் ஆகிடுது. இன்னொன்று ஒரு மாதிரி நம்ம கிளாஸை க்ளீன் பண்ணுறப்ப என்ன தான் துணியை க்ளீனாக வச்சுருந்தாலும் ஒரு மாதிரி நூலாக இருக்கும் ஆஃப்டர் க்ளீனிங். அந்த ப்ராப்ளம் வந்து இதில் இல்லை, நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஏன்னா ஒரு 4 பெட்ரூமில் 3 பெட்ரூமில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருக்கோம், ப்ளஸ் நிறைய கிளாஸ் ஒர்க்கு அதெல்லாம் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்பாஞ்ச் ஒயிட் கலர் இருக்குல்ல, அதை போட்டுட்டு நம்ம வந்து உட்டை வந்து பாலிஷ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். கொஞ்சோண்டு வேசலினோ இல்லை வந்து ஆயிலோ அந்த நாங்கள் எங்கே பாலிஷ் பண்ணணுமோ அங்கே போட்டு நல்லா ரப் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபர்னிச்சர்லாம் புதுசாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்குது. நான் என்னோட இந்த ஏரியாவில் பெட்ரூமில் இருக்கிற இந்த பிளேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணேன். எவ்வளோ அழுக்கு வந்து கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஆனால் பார்க்குறப்ப நமக்கு புதுசு மாதிரி தான், நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. மெயினாக எனக்கு இந்த பேக் பெயின் இஷ்யூ இருக்கிறதுனால குனிஞ்சு டாய்லெட்டை வந்து கழுவ முடியாது, அந்த டைல்ஸு அதெல்லாம் வந்து கழுவ முடியாது, கொஞ்சம் கரையாக இருக்கும். அதுக்கு நம்ம நின்றுக்கிட்டே க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு தி பெஸ்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நல்லா நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஹார்ட் கெமிக்கல் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம லைட்டான கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறப்ப அந்த ப்ரெஷ்ஷோட லைஃபுமே வந்து நல்லாயிருக்கும். நல்ல ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து ப்ரெஷர் போடணும், ஓரளவுக்கு கையை வந்து அழுத்தி பிடிச்சிக்கணும், கை வலிக்காது. ஏன்னா நம்ம கையால் தேய்க்க போகிறது கிடையாது, கொஞ்சம் அதுவே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம அதோட டைரக்ஷனை மட்டும் காமிச்சோம் அப்படின்னா போதும், அதுவே வந்து மூவ் ஆகுது. இன்னொன்று நம்மளோட இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிளாசெட்டில் அந்த இது இருக்கு இல்லையா, டாப் இருக்குல்ல, அது வந்து உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்கு இருக்கும். அந்த இடத்த நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்ல, அதுக்கெல்லாம் இது வந்து நம்ம அதோட ஹேண்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப அந்த கிளாசெட்டே நல்ல சூப்பராக வந்து க்ளீன் ஆகுது. அதே மாதிரி என்னோடய சைட்லேயுமே நான் வந்து க்ளீன் பண்ணுவேன், அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரஷஸ் மட்டும் நீங்கள் எதை வந்து கிச்சனுக்கு வச்சுக்கணும், எதை வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் ஹைஜீன் ரீசனுக்காக வந்து சொல்கிறேன். ஸ்பான்சஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணலாம். நம்ம வந்து இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து துடைப்போம்ல, நம்ம டாய்லெட்டை கழுவி விட்டுட்டு லாஸ்ட்டாக டைல்ஸ் எல்லாம் கழுவிட்டு தொடச்சி விடுவோம்ல, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சூப்பராகவே வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். நான் நார்மலாக இந்த சர்ஃப் எக்ஸல் இந்த மாதிரி லிக்விட்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் இருக்கிறது வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா அந்த க்ரவுட் வந்து போயிடக்கூடாது, ஒரு டைல்ஸும் இன்னொரு டைல்ஸும் போடுற இடத்துல க்ரவுட் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்களா, அது போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. எனக்கு இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த கிச்சனில் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தோணுது. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு மாதம் சொல்லப்போனால் ஒரு 5-6 தடவை வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் 3 to 4 hours 2 to 3 hours அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணணும். ப்ராடக்ட் லிங்க்குக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை.